2002ஆம் ஆண்டு கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட போது பலர் அதை அறியாமல் இருப்பீர்கள். அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட போது பத்திரிகையில் வந்த விமர்சனங்களை நான் செல்போனில் வைத்திருக்கின்றேன். வாயிலாக உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். அன்றைய தினம் கழிப்பிட வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, போக்குவரத்து ஊழியர்களுக்கு இருப்பிட வசதி இல்லை. நிறைய ஊழியர்கள் பேருந்திற்கு அடியிலேயே படுத்து உறங்கிய காலங்கள் எல்லாம் அந்த காலங்களில் உண்டு. நாங்கள் நேரடியாக பார்த்தவர்கள். அன்றைக்கு பாரிஸிலிருந்து பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு எப்படி நாங்கள் வருவது, மிகுந்த தூரம் என்று கேள்வி கேட்ட காலங்கள்லாம் உண்டு. அதற்கெல்லாம் திட்டமிட்டுத்தான் சென்னையிலே ஒரு போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாது என்பதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அன்றைக்கு உருவாக்கினார்கள். பாரிஸ், சென்ட்ரல் போன்ற பகுதிகளில் போக்குவரத்தால் மக்கள் திணறுகிறார்கள் என்று. இன்றைக்கு கோயம்பேடு பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாகிக் கொண்டே போகின்றது. இதை திட்டமிட்டுத்தான் கடந்த காலங்களில் இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது எந்த ஆட்சியில் உருவாக்கப்பட்டது என்பதல்ல, மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தை விரைவாக பணி செய்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மக்களுக்காகத்தான் இந்த பேருந்து நிலையத்தை அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை துவக்கி இருக்கின்றோம். எப்பொழுதுமே புதிதாக ஒரு கட்டமைப்பு வருகின்ற பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் வருவது இயல்பு. ஆனால் அந்த பிரச்சனையை உதாசீனப்படுத்திவிட்டு அதை நாங்கள் புறந்தள்ளவில்லை. அந்த பிரச்சனைகளை ஊடகத்துறை நண்பர்கள் மற்றவர்கள் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதற்கு உடனடியாக நேரடியாக கலாய்வு செய்து அவைகளை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். எப்பொழுதுமே குறைகளை யாரிடம் சொல்லுவார்கள் என்றால் அதை நிறைவு செய்வார்கள் என்ற நம்பிக்கையுள்ளவரிடம்தான் குறைகளை எடுத்து வைப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் குற்றமாக கருதாமல் குறைவாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவு செய்கின்ற பணியிலே முழுமையாக ஈடுபடுவோம். கிளாம்பாக்கத்தை பொறுத்தளவில் 86 ஏக்கர் நிலப்பரப்பு. இதில் 6 லட்சம் சதுர அடி அளவிற்கு கட்டுமான பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. தற்போது வரையில் நேற்றைக்கு மாத்திரம் பார்த்தால் 1,06,000 பயனாளிகள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். 1 லட்சம் அளவிற்கு பயணிகள் வருகை தந்த போதும் கூட எங்கும் சுகாதார சீர்கேடு இல்லை, குடித நீர் பிரச்சனை இல்லை, உணவு பிரச்சனை இல்லை. ஆனால் உணவு சற்று கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக சொல்லுகிறீர்கள். அதற்கும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மலிவு விலையில் சென்னை நம்முடைய போக்குவரத்து துறையோ அல்லது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமோ ஒரு மலிவு விலை உணவகத்தையும் திறப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கூடிய விரைவில் அதுவும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். நம்மை பொறுத்தளவில் இரவு 12 மணிக்கு மேல் 4 மணிக்குள்ளாகத்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. பஸ்கள் ஒழுங்காக கிடைக்கவில்லை என்று. அதே போல் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரும் சொன்னதில் பார்த்தால் ஒரு செஞ்சிக்கு செல்லுகின்ற பேருந்துகள் 15 நிமிடத்திற்கு ஒன்று செஞ்சிக்கு செல்வதற்கு பேருந்து வருகின்றது. ஆனால் அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு முன்பாகவே மக்கள் அதில் ஏறிக்கொள்ளுகிறார்கள். அப்படி ஏறிக்கொள்ளுகின்ற பொழுது நிறுத்தத்தில் நின்று கொண்டிருக்கின்ற மக்கள் மணிக்கணக்கிலே காத்திருக்கின்ற சூழல் ஏற்படுகின்றது. அதைத்தான் நாம் வருகின்ற பொழுது நாங்கள் 1 மணி நேரமாக இருக்கின்றோம், 2 மணி நேரமாக இருக்கின்றோம் என்று அதையும் காவல்துறையின் உதவியோடு நிறுத்தத்தில் வந்துதான் பயணிகளை ஏற்ற வேண்டும் என்று தற்போது அவர்களுக்கும் அறிவுறுத்த இருக்கின்றோம். இது போன்ற குறைகளை நீங்கள் சொல்லுவதில் தவறில்லை. நிச்சயமாக இந்த குறைகள் அனைத்தும் படிப்படியாக நிவர்த்தி செய்யப்படும். இந்த பேருந்து நிலையம் கட்டுகின்ற போது எடுக்கப்பட வேண்டிய பல நடவடிக்கைகளை தவறவிட்டதால் தான் இன்றைக்கு புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகின்றது. அந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கின்ற அளவிற்கு போதிய நிதி ஆதாரத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அளிப்பதால் தான் இன்றைக்கு கிளாம்பாக்கத்திற்கென்று ரயில் நிலையம் அமைப்பதற்கு 20 கோடியை ஒதுக்கி இருக்கின்றோம்.